1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 5 verses 7 and 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாய் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பெனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மையினும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறாரே என்று பவுல் இங்கு கொரிந்தியருக்கு எழுதுகிறார். Apostle Paul wrote to the Corinthians that our Christ has become Passover sacrifice for us. பஸ்கா பலியை குறித்து பவுலுக்கு அதிகமாக தெரியும். ஆனால் இப்போது அவர் சொல்கிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறாரே என்று அவர் எழுதுகிறார். Apostle Paul knew too much about Passover, and here he writes, for even Christ our Passover is sacrificed for us. இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு வைராக்கியமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். Apostle Paul, he knew very much well enough as now the Israelites, the Jewish people, they have kept the Passover in their long history. இங்கு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறாரே என்பது அவருடைய தன் வாழ்க்கையில் அனுபவித்த மேலான ஆசீர்வாதமாக இருக்கிறது. But here he declares a greater blessing, a personal blessing, and he confessed even Christ, our Passover, is sacrificed for us. நியாயப்பிரமாண மார்க்கத்திலே வைராக்கியமாக வாழ்ந்த பவுல் அவர்களுடைய பஸ்காவையும் ஆசீர்வாதமாக அவர் ஆசரித்து இருக்கிறார். Paul, a man zealous in the law of the fathers, tradition of the fathers in the law, he said he was also zealous with respect to each and every precepts of the Old Testament law. இந்த பவுலுடைய காலங்களிலும் இஸ்ரவேலர்கள் பஸ்காவை ஆசரித்து வரக்கூடிய பிரமாணம் அவர்களுக்கு இருக்கிறது. Even during the days of Apostle Paul's earthly life, there was the Jewish system of sacrifice, and the Passover celebration, the feast was happening there in Jerusalem. அந்த காலகட்டத்தின் மத்தியிலே பவுல் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறாரே என்பது அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த உபதேசமாக இருக்கிறது. Even during the old Mosaic law was in operation, in function, Paul had written this letter to the Corinthians and said, even Christ our Passover is sacrificed for us. இந்த பஸ்காவின் பலி பிரமாணங்களை குறித்து யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் மோசேயோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Back in the book of Exodus chapter 12, the Lord had taught through Moses to the people the laws with respect to the Passover. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அவர்கள் 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. In Exodus chapter 12, it is written on the 10th day they have chosen a lamb Passover for each house. 10ஆம் தேதி என்பது கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். 10 என்ற வார்த்தை நியாயப்பிரமாணத்தை காட்டுகிறதுனால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்பதுக்கு நிழலாட்டமாக 10ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்படுகிறது. In the 10th day of this month, the 10 denotes the end of the law. Christ is the end of the law for righteousness, and that is when they choose the lamb as a Passover each household. 10ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டாலும் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை வைக்க வேண்டும் என்ற பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So they had chosen the lamb on the 10th day, but the precept runs like this, that they have to keep it in the house until the 14th day, and they have to offer certain other regulations in them. இந்த 10 நாளுக்கு மேலாக உள்ள 4 நாட்கள் 3 வருஷம் ஊழியம் என்ற 4 வருஷத்தை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. And the 4 days after 10, which denotes our Lord's earthly ministration of the 3+ years of his earthly ministry unto the Lord. கிறிஸ்து 30 வருஷமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து மீதி 3 அந்த 4 வருஷம் அந்த ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறதுக்கு அது நிழலாட்டமான விஷயம். Jesus Christ, he lived 30 years accomplishing the law, fulfilling, keeping every detail of it in his flesh, and now the 4 days which they have to keep it in their houses, 3+ years of the Lord's ministry on this world. 3 வருஷம் என்பது 4 வருஷ கணக்கோடு சொல்லப்படுகிறபடினால் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் வைக்கிறார்கள். இயேசு இந்த 3 வருஷம் என்ற 4 வருஷத்திலே அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். The 10th day they choose it and they keep it until the 14th day, and the 4 is the 3.5 years earthly ministration of our Lord in this world. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து அது பழுதற்றது என்று எழுதப்பட்டிருக்கு. And the quality about the Passover lamb is that it is without blemish. பஸ்கா ஆட்டுக்குட்டியிலே பழுது ஒன்று இல்லாத ஒரு அனுபவத்திலே அது வெளிப்படுகிறது. The attribute of the Passover lamb to be elected has to be without blemish. கிறிஸ்துவிலே பழுது ஒன்றுமில்லை,
மணவாட்டியிலும் பழுது ஒன்றுமில்லை என்று உன்னத பாட்டிலே In the எழுதப்பட்டிருக்கிறது. Song of the Solomon, we understand that in Christ there is no blemish. Even in the bridal church, there is no blemish. தாவீது எனக்கு சித்தமானதை செய்வான் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னாலும் அவனிலே உரியாவுடைய சங்கதி என்ற பழுது இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the testimony of David, though it is that he would do after the will of God, a man after God's own heart, yet there was a blemish with respect to the matters pertaining to Uriah. ஆகவே பழுது இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது கிறிஸ்துவிலே மணவாட்டியிலே நாம் காணக்கூடிய உண்மை. Therefore, a life without blemish can be seen in Christ, can also be seen in the church, the bridal which he would establish in this world. இருதயத்துக்கு ஏற்றவன் சித்தமானதை செய்வான் என்ற சாட்சி இருந்தாலும் ஒரு பழுது தாவீதிலே இருந்ததாக வேதத்திலே நாம் காண முடியும். A man after God's own heart who would do the will of God, nevertheless there is a blemish which is the matter pertaining to Uriah. கிறிஸ்து பழுதற்றவராக இருக்கிறது போல மணவாட்டியாக நாமும் கூட பழுதற்ற ஒரு வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. As Christ is without blemish, so must we also be without blemish, and we have to explain our life in that terms. இங்கு ஆண் என்பது ஜெயத்தை காட்டுகிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் ஜெயித்தார், மேற்கொண்டார். And next, the attribute would be male, and Jesus Christ has overcome everything. ஒரு வயது என்பது பாவம் அறியாத ஒரு பரிபூரணத்தை அது வெளிப்படுத்துகிறது. And it was of 1 year old, which mean it is without malice or hypocrisy. இந்த மூன்று அனுபவமுடைய நம்முடைய கர்த்தர் அங்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. அங்கு அவர்கள் சாயங்காலத்திலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை இங்கு வீட்டு வாசலின் 2 சட்டத்திலும் அங்கு மேல் சட்டத்திலும் அதை பூசக்கூடிய கட்டளை கொடுக்கப்படுகிறது. With these 3 attributes, the Passover lamb was selected, and that was perfectly fit or found in Jesus, our Passover. And next, it was slain in the evening of the day, and the blood was applied on the doorpost and on the lintel of their threshold. ரோமர் 10ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10 வசனங்களிலே பவுல் இதற்கு விளக்கவரை கொடுக்கிறார். இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யக்கூடிய வாழ்க்கை. Romans chapter 10 verse 9, 10, 11 onwards, Paul gives a explanation for this application of the blood on the doorpost, which is believing in the heart and confessing it in the mouth that Jesus is the Lord. ஒரு வீட்டு வாசல் என்பது நம்முடைய இருதயத்தோடு வாயோடு இணைந்த ஒரு அனுபவம் என்று பவுல் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். The threshold of a house is the entrance of a house, which denote our mouth and the entry of the heart. இயேசுவை தனியாக நாம் அறிக்கை செய்கிறதல்ல, பிதாவாகி தேவன் அவரை அனுப்பினார் என்றும் பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்பினார் என்றும் இயேசு நமக்காக மரித்தார், அவர் அடக்கமணப்பட்டார், உயிர்த்தார் என்பதை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் நிலைக்கால் சட்டத்தில் ரத்தம் பூசுவதாக இருக்கிறது. Applying the blood on the doorpost and on the lintel mean believing in the Lord that God has sent him and the Holy Spirit has raised him up, and such a faith of applying his death, is believing his death, his burial, resurrection comprise such a system of sacrificial application. நம்முடைய ரட்சிப்பிலே திருத்துவ தேவனுடைய அறிவை நாம் அறிந்து அதை அறிக்கையிலே எப்போது நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். In our confession of faith, we have to have the knowledge of the triune God, and with that perspective of the knowledge, we have to confess our faith in our life. ஏனென்றால் இதுக்கு விரோதமாக யெகோவா மாத்திரம் கடவுள் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற கூட்டத்தார் இருக்கிறார்கள். Because the present deception of the truth is such that there are many movements around, cultic movements, which only confess the Father, and they deny both the Son and the Spirit. இயேசுவின் நாமம் என்று திருத்துவ நாமம் இல்லாதபடி இயேசுவின் நாமம் என்று கலக்கி கொண்டிருக்கிற கூட்டத்தாரும் And இருக்கிறார்கள். on the other side, some say that only Jesus and no Father of the Spirit, and such a cult also should be exposed through the proper truth. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான மக்களும் உலகத்திலே கிறிஸ்தவத்திலே மலிந்திருக்கிறார்கள். And one more angle, we find people who deny the Holy Ghost, and they say it's just a wind or a force, and doesn't believe in the personality of the Holy Spirit. ஆகவே பஸ்காவின் ரத்தம் வீட்டு நிலைக்காலின் சட்டங்களிலும் மேல் சட்டங்களிலும் பூசப்படக்கூடியது திருத்துவ தேவனை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்வதை அது வெளிப்படுத்துகிறது. Therefore, applying the blood of the Passover lamb on the threshold and the doorpost is confessing in our life the triune God and the Lord as a Savior in our heart, and confessing it in our mouth. ரத்தத்தை பூசின பின்பு மாம்சத்தை சுட்டு நாம்
கசப்பான கிரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் புசிக்க வேண்டும் என்ற கட்டளை And கொடுக்கப்படுகிறது. next we have to roast the flesh in fire and eat with bitter herbs and with unleavened bread. இதைத்தான் இங்கு பவுல் அதை புளிப்பில்லாத அப்பம் என்று நமக்கு புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருகிறார். And Paul connects that Old Testament ritual or ceremony into the New Testament truth and calls it as a unleavened life in one's lifestyle. பஸ்கா என்பது ஒரு புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கையிலே, கசப்பான கீரை என்ற வாழ்க்கையிலே நாம் அனுபவத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. And Passover is a life which has to be related to bitter herbs and roasted in fire with unleavened bread. நெருப்பினாலே சுட்டு என்பது கிறிஸ்துவின் சகலவிதமான பாடுகளும் நம் அனுபவத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். Roasted with fire. In the New Testament application, we have to bring in all of the sufferings of Jesus into our practice. அவர் நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளும்போது பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. Because he suffered in the flesh, when we arm such a mind, then we will get a life of being separated or rest from sin in our life. இம்மைக்காகவோ சுகபோகமுள்ள வாழ்க்கைக்காகவோ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் போக கூடாது. We should never enter into proper Christianity for pleasure or for temporal deliverance in our life. ஆகவே நெருப்பிலே அந்த மாம்சத்தை சுட்ட அனுபவங்கள், புளிப்பில்லாத அப்பத்தோடு புசிக்கக்கூடிய வாழ்க்கை, கசப்பான கீரை என்பது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வதை வெளிப்படும். And therefore roasted with fire, unleavened bread with bitter herbs, they all denote a life of contrite and brokenness in our heart towards the Lord. எப்போதும் ஒரு நறுங்குண்ட இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவோட மரணத்திலே அது கசப்பான கீரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And we should always have a heart brokenness, contrite before the Lord, and that is what is called as bitter herbs. புளிப்பில்லாத அப்பம் என்பதை பவுல் நமக்கு இங்கு 7-8 வசனங்களில் மிகவும் தெளிவாக ஒரு விளக்கவரை கொடுத்திருக்கிறார். Unleavened bread, back in Corinthians 5-7-8 verses, Paul has given a beautiful explanation for that. ஆகவே இந்த பஸ்காவின் பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அனுபவித்தார்கள். எழுத்தின் பிரகாரம் நாம் ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறபடியால் அதை உண்மை பொருளாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். So they literally did it, but we spiritually we have to apply it in all of its truth and the sincerity. அதை புசிக்க வேண்டிய விதத்திலே 11ஆம் வசனத்திலே அறையிலே கச்சைகளை கட்டி கொண்டவர்களாக, கால்களிலே பாதரட்சைகளை தொடுத்து கொண்டவர்களாக, கைகளிலே தடிகளை பிடித்து கொண்டவர்களாக தீவிரமாக புசிக்க வேண்டும் என்ற பிரமாணங்கள் கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. Exodus chapter 12 verse 11, thus shall ye eat it with the loins girded, shoes on your feet, staff in hand, ye shall eat in haste, and that's the order of Passover. பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய முதல் தகுதி என்பது அறையிலே கச்சைகளை கட்டிக்கொண்ட, மனதின் அறையை கட்டிக்கொண்ட தெளிந்த புத்தியை அது வெளிப்படுத்தும். And therefore the first requirement for taking part the Passover is girding the loins, and that is sound mind. இரண்டாவதாக அங்கு கால்களிலே பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in verse 11 it says shoes on your feet. இது எதற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆயத்தம் என்ற அர்த்தமாக இருக்கிறபடினால் இயேசு எதற்கும் கீழ்ப்படியக்கூடிய ஆயத்தத்தில் அவர் இருக்கிறார். And the shoes on your feet denote obedience to anything, and Jesus was ready to obey anything. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் நான் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்பதை அது வெளிப்படுத்தும். And that denote reveal the truth of Jesus saying, if this vessel could pass away, let it be, but not my will, let thy will be done. மூன்றாவதாக தடிகளை பிடித்துக்கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. And number 3, staff in your hand. தடி என்பது வாக்குத்தத்தத்தை காட்டுகிறது. Staff in your hand denote promises. பஸ்காவின் பண்டிகையிலே முக்கியமாக நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறாரே என்ற வார்த்தையின் முக்கிய கருத்து யோவான் 18ஆம் அதிகாரத்தில் அது மேலாக வெளிப்பட்டிருக்கிறது. When we talk about the Passover, and Paul wrote Christ our Passover has died for us, it's in the John's gospel that we have to find the relevance more. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பஸ்கா ஒரு மிருகத்தை இழுத்து கொண்டு பலியாக்கப்பட்ட ஒரு பஸ்காவாக இருக்கிறது. The Old Testament sacrifice of the feast of Passover, they dragged the object of sacrifice and forced it for its sacrifice. மூன்று சுவிசேஷத்தை காட்டிலும் யோவான் சுவிசேஷகன் மேன்மையாக யோவான் 18 அதை எழுதுகிறார். In John's gospel you find that he writes in a better way about the offering of Jesus. அவர் கெத்செமனே தோட்டத்திலே அடிக்கடி ஜெபிக்கிறதுனால அந்த இடத்தை யூதாஸ் அறிந்ததுனால
அவன் ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அங்கு கும்பலோடு அவன் வருகிறான். In John's Gospel, chapter 18, John writes it beautifully, because Judas knew that Jesus would tarry in the Garden of Gethsemane, so he brought everyone there, the crowd there, to the place where Jesus was. யோவான் 18 முதல் 3 வசனங்களில் அவனே போய் ஆட்களை எல்லாம் வேதபாரக பரிசேயர் எதிர்க்கட்சி ஆட்களை எல்லாம் கம்புந்தடியோடு கூட்டிக் கொண்டு வந்ததாக முதல் 3 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. John's Gospel, chapter 18, first 3 verses, he himself went and he brought people with lanterns and torches and weapons and so on. இதை இயேசு தானாகவே அறிந்து இவர்களுக்கு எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறதாக 4ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 18 verse 4 says, Jesus knowing this, he went forth and said unto them, whom seek ye? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்ன உடனே, நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் தரையிலே கீழே விழுந்து போகிறார்கள். Then answered him Jesus of Nazareth. Jesus said unto them, I am he. And they all fell apart backward. நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்ற பகுதியின் மேன்மையை யோவான் அப்போஸ்தலன் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். Christ, our Passover, has died for us. The excellency of it, Apostle John has recorded in his gospel so beautifully for us to perceive. மற்ற சுவிசேஷத்திலே அவரை பிடிக்கிறதாகவும் அதற்கு முன்பாக பேதுரு காதை வெட்டுகிறதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே தானாகவே இயேசு தம்மை ஒப்பு கொடுக்கிறதாக நாம் காண்கிறோம். But in other gospel records it's written about Peter cutting off the ear of one of the servants and on, but here Jesus volunteered whom he seek. That's what John writes. இஸ்ரவேலுடைய பஸ்கா பலியாக்கப்படுகிறதற்கும் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிற மேன்மையை பவுல் இந்த இடத்திலே கொரிந்தியருக்கு கொண்டு வருகிறார். In Corinthians, Paul writes how Jesus became an excellent sacrifice of Passover and died for us, and how he elaborated in so beautiful a way. பவுல் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இன்னும் அவை தெளிவாக அவர் எழுதிக் கொண்டே போகிறார். In Hebrew he elaborates it in much more force and fashion there. எபிரேயர் 10 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய அவர் இந்த உலகத்திலே பிரவேசித்த போது பலியும் காணிக்கை அவர் விரும்பவில்லை. Hebrew chapter 10 verse 5 onwards it is written, when he came into this world he did not desire sacrifice and offering. ஒரு சரீரம் அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது, அதுதான் அவருக்கு விருப்பம். இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய புஸ்தக சூழலில் எழுதப்பட்ட அனைத்தையும் செய்ய வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். But would not thou, but a body hast thou prepared me. I come, lo, to do thy will. It is written in the volumes of the book of O God. தொடர்ச்சியாக நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேலர்கள் அனுசரித்து வந்த எல்லா பலிகளின் மேலும் அவர் விருப்பமாய் இருக்கவில்லை என்று தொடர்ச்சியான வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And in the verse following it is written that he was not happy with the sacrifice what the Israelites did. ஆகவே இஸ்ரவேலுடைய பஸ்காவின் மேல் அவர் பிரியப்படவில்லை. அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டபடியினால் அதிலே அவர் சித்தத்தின்படி நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய இடத்திலே அங்கு 10ஆம் வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. And therefore he was not interested in the sacrifice and offering of the Old Testament ritual ceremonies, but a body was prepared for him. And verse 10 says that that's the offering of the body that Jesus has given. அவர் சரீரத்திலே ஒரே தரம் பலியாக்கப்பட்டபடினால் அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். By the which will we are sanctified through the offering of the body of Jesus Christ once for all. முந்தினதை நீக்கி போடும்படியாக பிந்தினதை நிலைநிறுத்தும்படியாக என்ற வார்த்தை 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 9 it is written that he taketh away the first that he may establish the second. ஆகவே இஸ்ரவேலுடைய பஸ்கா எல்லா பலிகளையும் அவர் நீக்கி போடுகிறார். And therefore the sacrifice ceremonies related to the Old Testament temple worship was all deleted. அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது அவைகளை விரும்பவில்லை. When he came into this world he did not desire them. அதைத்தான் பவுல் சொல்கிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார். And that's what Paul puts in a nutshell. Our Christ, the Passover, has died for us. இஸ்ரவேலின் பஸ்காவை எவ்வளவு வைராக்கியமாக ஆசரித்த பவுல், Paul, he was so strong in the tradition of the fathers. அது அவர் பூமியில் பிரவேசித்த போது ஒன்றையும் அவர் விரும்பவில்லை என்று அவர் எழுதுகிறார். But he writes, when Christ came into this world, he did not desire them in his. இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாக முதலாவதை நீக்கி போடுகிறார். அவர் ஒரு தடவை சரீரத்தில் பாடுபட்டபடியினால் அந்த சித்தத்தினாலே நாம் அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். That he may take away the first
and established a second, by which will we are sanctified through the offering of the body of Jesus Christ once for all. ஆகவேதான் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக And பலியாக்கப்பட்டிருக்கிறார். that's why Paul made a beautiful statement, Christ our Passover has died for us. இதிலே பவுல் சொல்கிறது புளித்தமா பிசைந்தமா அனைத்தையும் புளிக்க வைத்து விடும் என்பது நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? And Paul, when talking about Christ our Passover, he also wrote it that a little leaven will leaven the whole lump. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா அனைவையும் புளிப்பாக்கி விடுமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So he said, purge up the whole leaven, that even a little leaven will leaven the entire thing. ஆகவே நாம் புளித்த மாவாக இல்லை, புளிப்பில்லாத மாவாக இருக்கக்கூடிய இடத்திலே நாம் புதிதாக பிசைந்த மாவாக எப்போதும் இருக்க வேண்டும். And therefore we are not the old leaven, but we are new lump, that we might be unleavened bread for him. அதுதான் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார் என்ற வார்த்தையோடு இணைப்பு. And that is the connection which says that even Christ our Passover is sacrificed. ஆகவே நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம புளித்த மாவாக இருக்கக்கூடாது, எப்போதும் புதிதான மாவாக பிசைந்த மாவாக நாம் இருக்க வேண்டும். Christ our Passover sacrificed for us, therefore we should not be unleavened, old leaven, but we should be new lump. We should be unleavened for him. இந்த பஸ்காவின் பிரமாணமே பொதுவாக புளிப்பில்லாத ஒரு இடத்திலே அது பழைய ஏற்பாட்டுக்கு அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The feast of Passover was also termed as a feast of the unleavened bread. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் எரிகோவின் சமனான வழியில பஸ்கா மிகவும் அருமையாக அவளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையான ஒரு பஸ்கா. In the book of Joshua chapter 5, in the plains of Jericho, they once again they took part in the feast of the Passover. That was a perfect one. அந்த பஸ்காவின் உண்மையான அனுபவம் மன்னா நின்று போகக்கூடியதும் தேசத்தின் பலனை புசிக்கக்கூடிய தகுதிக்குள்ளே அங்கு உண்மையாக இருக்கிறது. The truthfulness of the Passover which took place in the plains of Jericho was that the manna ceased and they all entered into the fruit of the land. அதைத்தான் பவுல் இங்கே எழுதுகிறார். நம்ம உண்மையான பஸ்காவை அவங்க எரிகோவின் சமனான பலியில் எப்படி புசித்தார்கள், அந்த உண்மையின் அனுபவங்கள் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. And Paul, when wrote 1 Corinthians 5, he had this in his mind. That's the plain of Jericho when they offered the Passover. In purging all of the old leaven, so must we offer the Passover. ஆகவே எரிகோவின் சமான பலியிலே பஸ்காவை ஆசரித்தவர்கள் எகிப்தில் உள்ளவங்க எல்லாம் அழிச்சாச்சு. இப்போ நல்ல விருத்தசேதனம் செய்யப்பட்டு அவங்க நல்லவர்களாக பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். When they took part in the Passover in the plains of Jericho, none of the people who came out of Egypt where they all died and they were all circumcised. They were clean and new lump for the Lord. அவர்கள் விருத்தசேதனம் செய்யப்பட்டவர்களாக பஸ்காவின் சரியான ஆயத்தத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு பஸ்காவை ஆசரித்த நேரத்திலே மன்னா நின்று போயிட்டு தேசத்தின் பலன் அவளுக்குரியதாக வந்தது. When they were circumcised, purged the old leaven, and all the people died and the newborn were there, manna ceased, they entered into the fruit of the land. பஸ்காவின் ஆசரிக்கக்கூடிய தகுதியை யோசுவா 5 அவர்கள் அடைந்து கொண்டார்கள். In the book of Joshua chapter 5, the people of Israel, they acquired, they attained the standard, the qualification for taking part in the Passover. பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய நமக்கு ஒரு பலமுள்ள ஆகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். And we who partake the Passover, God has prepared a strong meal for us. அதுதான் தேசத்தின் பலன். And that is the fruit of the land. அதைத்தான் நாம் புசிக்க வேண்டும். And we have to eat the products of the land. ஆனால் மன்னாவை நாம் அதற்கு பின்பு புசிக்க கூடாது. And after entering into the land, the promise, no more manna in our life. நீங்கள் குழந்தைகளைப் போல மன்னாவை பாலை புசித்துக் கொண்டிருப்பது சரியல்ல. It is not proper for you to feed on the milk, on manna in your lives. காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் குழந்தைகளாக பாலை மன்னாவை புசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. For the time you should have been teachers, but yet you feed on milk. You are babes and you are no more matured, wrote Paul to the Hebrews. பலமுள்ள ஆகாரம் பூரண வயதுள்ளவர்கள் என்ற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் உங்களை கொண்டு வாருங்கள். You have to subject yourself to solid food. For a strong meat, such maturity should be wrought in your lives. மெய்யாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவின் சரியான அந்த உண்மையின் அனுபவத்துக்குள்ளே அடைந்து கொண்டார்கள். And the people of Israel here in the plains received the right, proper attainment of the Passover. அதைத்தான் இந்த 1 கொரிந்தியர் 5:7-8 பவுல் ஆவிக்குரிய சபைக்கு நமக்கு எழுதுகிறார். In 1 Corinthians chapter 5, 7-8 on, Paul to the spiritual church, he once and for all records this. நீங்கள் புளித்த மாவோடு அல்ல புளிப்பில்லாத
அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். That he may be a new lump and not unleavened, you may offer the feast with unleavened bread. துர்க்குணம் பொல்லாப்பு என்றும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிப்போம். Let us keep the feast not with old leaven, neither with a leaven of malice and wickedness, but with unleavened bread of sincerity and truth. அவர் கம்யூனியன் சர்வீஸ் என்று சொல்கிறதில்ல, அது ஒரு பண்டிகை என்றே பவுல் And சொல்லுகிறார். Paul did not call it as a communion service, he called it as a feast. அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாடி இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். They know how they had celebrated the Passover feast. Paul knew it well. நாம் துப்புரவு உண்மை என்ற அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை நாம் ஆசரிக்க வேண்டும். We, in sincerity, in truth, keep the feast. இங்கு நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறதிலே ஒரு முக்கிய ஆழ கருத்தை இந்த இடத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். For even Christ our Passover sacrifice for us, he brings out important truth, deep thought, profound thought here. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததினால நமக்கு இன்னும் துர்க்குணம் பொல்லாப்போடு நாம் வாழுகிறோமா, துப்புரவு உண்மையோடு வாழுகிறோமா என்பது நம்முடைய கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். The profound truth here is having Christ died on the cross, how are we? Do we still have malice and wickedness or sincerity and truth? சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்ததினால் இனி இந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்றும் புளித்த மாவு இருக்க முடியாது, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்திலே நாம் எப்போதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because Christ died for us, we should not have the leaven of malice and wickedness in us, but rather we have to offer the unleavened bread of sincerity and truth. இதை கொரிந்து சபைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஆழ கருத்தாக கொண்டு வருகிறார். To the church at Corinthians, Paul writes it as a deep, profound truth. ஆகவேதான் கொரிந்தியர் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்களும் என்ற 2 கூட்டத்துக்கு தான் நிருபம் எழுதப்படுகிறது. In 1 Corinthians introduction you find Paul addresses to the sanctified ones and the ones who are called to be sanctified. இந்த 2 கூட்டத்துக்கு இங்கு இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தபடினால், பஸ்காவாக மரித்தபடினால் இந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவு இந்த 2 கூட்டத்தில் இல்லை என்பதை பவுல் கொண்டு வருகிறார். And Paul later elaborates his thought and says, because Christ died for these 2 groups, therefore the malice and wickedness is not in them. ஒன்று எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள், மற்றொன்று கைவிடப்பட்டு இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். Either they will be caught up when he comes, or they will be forsaken when he comes, but the forsaken will die as martyrs, that's for sure. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக 2 வகையான அனுபவங்கள் தான் இருக்கிறது சபையிலே, மூன்றாவது வகையான அனுபவங்கள் இல்லை. By the death of Jesus, there are 2 classes, and you cannot find further classes can be divided among the church people. ஆகவேதான் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அங்கு இருக்கிறது, பரிசுத்தம் என்னும் ஆக்கப்பட வேண்டும் என்ற கூட்டமும் அங்கு இருக்கிறது. And therefore in the church you can find 2 class divisions of people, one sanctified and the next is called to be sanctified. இது ஆட்டுக்குட்டியின் ஜீவபூசத்தில் பேழப்பட்ட அனுபவங்கள் இந்த 2 கூட்டத்தாருக்கும் இருக்கிறது. But these 2 groups do have a common experience of their names being registered in the Lamb's Book of Life. பரிசுத்தமாக்கப்பட்ட முதல் கூட்டம் வெளிப்படுத்தல் 21:27 அவர் ஆட்டுக்குட்டியின் ஜீவபூசத்தில் பேழப்பட்டு புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார்கள். The first sanctified group in Revelation 21:27, their names are recorded in the Lamb's Book of Life, and they partake the New Jerusalem. கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்ற இடத்துல வெளிப்படுத்தல் 14:12-13 அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். But those who are forsaken die, test their faith in martyrship. They in 14:17 of Revelation they are found as saints. பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்ற இரண்டாவது கூட்டத்திலே அது இருக்கிறது. And the forsaken saints of the unsanctified, called to be sanctified, they are the second group called the patience of the saints will be relevant. அவர்கள் வெளிப்படுத்தல் 13:8 ஆட்டுக்குட்டியின் ஜீவபூசத்தில் பேழப்பட்டு அந்த கிறிஸ்துவை வணங்காதவர்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். Revelation chapter 13 verse 8, their names are in the Lamb's Book of Life, therefore they resist and they die as martyrs in the hands of the Antichrist, and they come out as victorious. கொரிந்தியிலே இந்த 2 கூட்டத்தாருக்கு மாத்திரம் நிருபம் எழுதப்படுகிறது. 2 கூட்டத்தாரும் ஆட்டுக்குட்டியின் ஜீவபூசத்திலே எழுதப்பட்டவர்கள். To the Corinthians, the 2 groups, the letter epistle is written and both their names are registered in the Lamb's Book of Life. ஆகவே நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த 2 கூட்டத்திலும் துர்க்குணம் பொல்லாப்பு இல்லை, துப்புரவு உண்மையே இருக்கிறது என்பதை பவுல் எழுதுகிறார். Paul writes, even Christ of a Passover is sacrificed for us,
Therefore, malice and wickedness is not there, but sincerity and truth is there. ஆனாலும் இதன் மத்தியிலே ஒரு மாம்சீகமான ஒரு கூட்டம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. And nevertheless, there is another third class in chapter 3 of 1 Corinthians, which is called carnal. அவர்களுக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்னும் துர்க்குணம் பொல்லாப்போடு இருக்கிறார்கள், துப்புரவு உண்மையோடு இன்னும் வரவில்லை. And there are the carnal, even for them Christ has died, but they are in their carnality. They haven't come into the sanctified state. அவர்களையும் சரிப்படுத்த வேண்டும் என்ற உபதேசத்தை கொண்டு வருகிறார். அவர்கள் சரிப்படுத்தாதபடி அப்படியே இருந்தால் விழுந்து போன சபையிலே சேருவார்கள் என்பது நிச்சயம். And Paul writes truth pertaining to their sanctification as well. But if they remain in their carnal state, they will be abandoned and they will enter into the Antichrist rule and totally be cut off. அந்த 3, 4, 5 அதிகாரங்கள் தொடர்ச்சியாக பவுல் எழுதுறதுனால நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்ட அப்புறம் இன்னும் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்பது பவுலுடைய வேதனை. After 3, chapter 3, 4 and 5, Paul's pain is Christ our Passover has died for us. You still have a feast with leavened bread, and that was his pain. கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் வந்த பின்பு நாம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்ட பின்பு இன்னும் புளித்த மாவோடு நாம் காணப்படக்கூடாது. Having entered into Christianity where Christ is the great sacrifice, we should never offer the feast with our old characteristics of the leaven of malice and hypocrisy. கிறிஸ்தவத்தில் மலிஞ்சு கிடக்குறாங்க துர்க்குணம் பொல்லாப்புல. இன்னும் துப்புரவு உண்மைக்குள்ளே அங்கு கொண்டு வரப்படுகிறது குறைவான மக்கள் தான் இருக்கிறார்கள். Christianity is full of people with malice and hypocrisy. There are few people with sincerity and truth. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டதுனால இந்த புளிப்பை நம்முடைய வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு நீக்கி விடுவோம். Even Christ our Passover sacrifice for us today. Let us get rid of the leaven of malice and hypocrisy from our lives. கொரிந்துவுக்கு அந்த 2 கூட்டத்துக்கு தான் அவருடைய உபதேசம். He wrote to the 2 class of people. In the introduction we saw that and that's Christ offering himself. 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட குழந்தைகளாக மாம்சீகம் உள்ளவர்களாக துர்க்குணம் பொல்லாப்பு நிறைந்தவர்களாக நாம் காணப்படக்கூடாது. Chapter 3 there's a mentioning of another class. We should never be found in that group of babes, carnal, unsanctified. கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய குணத்தை நாம் மாற்றுவோம். Therefore Christ our Passover sacrifice for us. Let us change our character. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. Old covenant people, they were not given such a nature of covenant. கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறபடியால் மன்னியும் என்று அவர் சிலுவையிலே சொன்னார். Because Christ our Passover sacrifice for us on the cross, he said, Father, forgive them. அவருடைய சிலுவையின் மரணத்தின் ஆரம்பத்திலே அவர் சொன்ன வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். The first word on the cross he said, Father, forgive their sins. நாம் இயேசுவை போல நாம் அனைவருக்கும் மன்னிக்கக்கூடிய இடத்திலே நாம் காட்சியளிக்க வேண்டும். And we have to bring in Jesus in our life and be found forgiving others. நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அதை மன்னிக்க வேண்டும். Whatever injury people cause you, let's forgive. அதை மறந்து விட வேண்டும். Forget it as well. நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். Be reconciled with him. அதைத்தான் இங்கு பழைய புளித்த மாவோடு துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். And that's what Paul said, let us keep the feast, not with the old leaven, neither with the leaven of malice and hypocrisy, he said to them. இந்த நாள் ஒரு பண்டிகையின் நாள். This is a day of a feast. இந்த நாளிலே நம்முடைய புளித்த மாவை நம்ம விட்டு நீக்கி விடுவோம். In this feast day we are getting rid of all old leaven from our ஒரு life. புளிப்பில்லாத துப்புரவு உண்மை என்ற வாழ்க்கைக்குள் நம்மை ஒப்புக்கொடுப்போம். We are going to bring in a life of sincerity and truth on this feast day. நாம் குணப்பட்ட பின்பு अनेகர் நம்மளுக்குள்ளே சிறப்படக்கூடிய இடத்திலே வருவார்கள். When we are healed, when we are corrected, we are going to bring many into that experience. இயேசு மிகவும் தெளிவாக பேதுருவோடு சொல்லிவிட்டார். He spoke very clearly with Peter. இயேசுடைய ஊழியத்திலே பிரதானமான பெரிய ஒரு ஆளு பேதுரு அப்போஸ்தலன். And Peter was the big apostle among his group. அந்த காலத்துக்கு பின்பு தான் பவுல் தலையெடுத்ததுக்கு அப்புறம் अनेக ஆழ கருத்துக்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தார். And after the coming up of apostle Paul, he brought in profound other apostolic truths into the church. சவுல் என்ற பெயரிலே கிறிஸ்துவுக்கு விரோதமாக எவ்வளவு விரோதமாக இருந்த பெரிய பாவி. And there was such a sinner in the name of Saul. He persecuted the church in such hardness. மெய் கிறிஸ்துவை அறிந்தவுடனே தன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்பட்டார். When he saw the true Christ, his life was totally transformed. வாழ்க்கையிலே எழுத்துக்குரிய பஸ்காவை பண்டிகை ஆசரித்த சவுல், Saul who offered up the literal ceremonial feast of the Passover. இப்போது அதை ஆவிக்குரிய பண்டிகையாக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார். But now in his very own life
he also took it into the spiritual and wrote even Christ our Passover sacrifice. ஆகவே துர்க்குணம் பொல்லாப்பு என்று புளித்த மாவோடு அல்ல, துப்புர உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை நாம் ஆசரிப்போம். Therefore let us keep the feast, not with all leaven, not with the leaven of malice and hypocrisy, but with sincerity and truth. இந்த பவுல் ரோமர் 11ஆம் அதிகாரம் 14 முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவு அனைத்தும் பரிசுத்தமாக இருக்கும் என்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வருகிறார். In Romans chapter 11 verse 16 he wrote another principle. If the first fruit is holy, so will the rest be. இங்கு முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருக்கிறது, அதோடு பிசைந்த மாவு அனைத்தும் பரிசுத்தமாக இருக்கும். For if the first fruit be holy, the lump is also holy, and if the root be holy, so are of the branches. இது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நிழலாட்டமான விஷயம். What Paul writes here, he borrows it from Leviticus 23. முதற்பலனான மாவு என்பது கதிர்க்கட்டு என்பது ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கிறிஸ்து தான் முதற்பலனாக இருக்கிறார். The first fruit is Christ, that is after the Sabbath he is been offered as a heave offering. அதை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே உயிர்த்தெழுந்த நாளிலே அவர்கள் அசைவாட்டும்படியாக கொண்டு The வருகிறார்கள். day after the Sabbath they offer it as a eve offering, the first fruit they bring it to the temple. 1 கொரிந்தியர் 15:23 முதற்பலன் கிறிஸ்து என்று பவுல் In சொல்கிறார். 1 Corinthians chapter 15 verse 23 Paul mentions a clue, Christ is the first fruit. இந்த முதற்பலனாகிய மாவு இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் நொறுக்கப்பட்ட இடத்திலே அவர் இருக்கிறார். What about the nature of the first fruit? Our Christ, he is broken. அவர் நொறுக்க பிதாவோடு அவர் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். And the more Christ is broken, the more closer he comes to the Father. இதுதான் முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருக்கிறது என்ற வார்த்தையின் உண்மை. And this is the truth of the matter, that the first fruit is holy. ஒரு மாவை நொறுக்கும்போது அந்த மாவு இசைந்து கொண்டு போகிறது. When grain is crushed, it becomes powdered and it is united. பிதாவாகிய தேவன் இயேசுவாகிய கோதுமையை நொறுக்க இயேசு பிதாவோடு நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். God the Father, when he crushes the grain of Jesus, he draws closer to the Father. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள ரகசியம். And in Colossians Paul writes, this is the mystery related to the Father and the Son. பிதா குமாரனை நொறுக்க குமாரன் பிதாவோடு நெருங்கக்கூடிய ஒரு ரகசியம். The more the Father crushes the Son draws closer to the Father. பிதாவாகிய தேவன் குமாரனை நொறுக்க குமாரன் பிதாவோடு நெருங்கினது பரிசுத்தம். The more the Father crushed the Son drew closer to him, and that is called holiness. ஐக்கியம் என்பதுதான் பரிசுத்தம் என்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. Fellowship and set apartness are all in the same root words. 1 யோவான் முதல் அதிகாரத்தில் நீங்கள் ஒருவரோடு ஐக்கியமாய் இருப்பதுதான் பரிசுத்தம் என்று யோவான் எழுதுகிறார். In 1 John writes that one another being united, and that is set apart life. நீங்கள் ஒளியிலே நடக்கிறீர்கள், இருளிலே நடக்கவில்லை. And he said, you walk in the light, you don't walk in the darkness. இது ஒரு ஐக்கியத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வருகிறது. And that establishes a unity of fellowship. பிதாவே நாம் ஒன்றா இருக்கிறது போல என்று யோவான் 17:21 ஆண்டவர் சொல்லுகிறார். And Jesus also spoke, that's recorded in 17:21 of John, Father, as we are one. ஆகவே முதற்பலனாகிய மாவு எப்படி ஐக்கியமாக நொறுக்கப்பட்டு பரிசுத்தமாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Therefore we have to learn the truth of how the first fruit grain, the lump is holy. அதோடு பிசைந்த மாவுகள் நிச்சயமாக பரிசுத்தமாக இருக்கும். And when the rest of the lump which is made, that will also be holy. இயேசு முதற்பலனாகிய மாவாக தலையாக அவர் இருக்கிறார். Christ is the first fruit lump and he is the head of the body. பிசைந்த மாவாகிய நாம் அனைவரும் அவருடைய சரீரத்திலே அவயவங்களாக இருக்கிறோம். And we the lump, and we are all the body, and we are all united together in him. இயேசு திருத்துவ தேவனோடு அவர் ஐக்கியத்தை கொண்டு வருவது போல நம்மளுக்குள்ளும் அந்த ஐக்கியத்தை கொண்டு வரக்கூடிய அளவில் சரீரத்தை அமைத்திருக்கிறார். So as the Father Son are united in one accord, so does he works in the body, the church, unity with the Son and the Father. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18 இப்படி அவயவத்தை தேவன் அமைத்திருக்கிறார், And so ஏற்படுத்தியிருக்கிறார். in 1 Corinthians 12 he writes, so as he ordered the church. ஒரு அவயவங்கள் எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது? How are the members appointed? பலகீனம் உள்ள ஒரு அவயவத்துக்கு மதிப்பு கூடுதலாக இருக்கிறது. And the weak member has more honor.
அவயவங்கள் ஒன்றுக்கொன்று கவலைப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது. And each member, they care about every other member. இப்படிதான் நம்ம சபையிலே ஒரு ஐக்கியத்தை நாம் இருக்க வேண்டும். And this is the nature of the true nature of fellowship in the church, the body. தேவன் எப்படி அவருடைய சரீரத்தை அமைத்திருக்கிறார், ஒன்றுக்கொன்று கவலைப்படக்கூடிய இடத்திலே வைத்திருக்கிறார். But how has Christ aligned the body, that is each member care about another member? இது முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருக்கிறது என்ற அந்த தத்துவத்தில் தான் பிசைந்த மாவாக அவருடைய சரீரத்திலே நாம் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். The principle is the first fruit be holy, the lump is holy. That is how the body gets unity with the first fruits. ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் பாடுபடும், ஒரு அவயம் மாயப்பட்டால் இன்னொரு அவயம் மாயப்படும் என்பது இயேசுடைய சரீரமாய் சபையின் ஏக்கம், ஐக்கியம். The functioning and the operation of the body of Christ, the church, is when one member suffers, all suffer. When one is glorified, all praise. அப்படி நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை தான் முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவு அனைவரும் பரிசுத்தமாக இருக்கும். And the principle laid down here is, if the first fruit is holy, so is the lump also holy. இந்த முதற்பலனாகிய மாவு என்பது லேவியராகமம் 23 இது ஒரு புளித்த மாவாக இருக்கிறது. And Paul, when he mentioned here, he took it from Leviticus 23, but there that is leavened bread. கிறிஸ்துவுடைய மரணத்திலே புளிப்பில்லாத அப்பம் என்ற பண்டிகையை நாம் கொண்டாடினோம். So we celebrated the feast of unleavened bread, which is also the Passover. இங்கு முதலாவதாக முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவு பரிசுத்தமாக இருப்பது என்பது ஒரு புளிப்பு என்ற ஒரு மாவிலே அது But சொல்லப்பட்டிருக்கு. when coming to this principle of the fresh bread food be holy, the lump is holy, in Leviticus 23, there you find the leaven mentioned. லேவியராகமம் 23 அதிகாரம் 17 அது புளிப்பாக அந்த அப்பம் செய்யப்பட வேண்டும் என்று மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். And Moses commanded the people in Leviticus 23:17 that this bread has to be made out of yeast. அந்த முதற்பலனான கதிர்க்கட்டிலே ஒரு மரக்காலில் 10 2 பங்கை எடுத்துதான் அவர்கள் அந்த புளிப்போடு கூட 2 அப்பத்தை செய்தார்கள். And they took a 2 part out of the 10 part and made a bread with a leaven in it. இந்த புளிப்பு என்பது மத்தேயு 13:33 ஒரு ஸ்திரீ கொஞ்சம் புளித்த மாவை கொண்டு வந்து 3 படி மாவுக்குள்ள அடக்கி வச்சதுனால அந்த 3 படி மாவும் புளித்த மாவாக மாறினது. And there in Matthew's Gospel chapter 13 there is a parable. Jesus said a woman brought a measure of leaven, put in the 3 measure, the entire measure became leavened. இந்த புளித்த மா என்பது பரிசுத்தாவி மூலமாக தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். And this leaven is the symbol of the Holy Spirit who is poured into our hearts. அதனால நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அதற்குள்ளே பரிசுத்தமாக்கப்படுகிறது. By this leaven of the Holy Spirit getting poured out in our hearts, our spirit, soul and body become like him. ஆகவே பரலோக ராஜ்யம் ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. And therefore the kingdom of God is like unto a leaven. ஒரு ஸ்திரீ அந்த புளித்த மாவை கொண்டு வந்து 3 படி மாவுக்குள்ளே அடக்கி வைத்து அதை புளித்த மாவாக மாற்றிவிட்டார். In the parable Jesus said a woman brought a part of a leaven, put it in the 3 part and the rest became leavened. முதற்பலனாய் பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மாவு அனைவரும் பரிசுத்தமாகவே இருக்கும். And if the first fruit be holy, the lump shall also be holy. ஆகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய இடத்திலே அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். And therefore that our spirit, soul, body become sanctified, God has poured out his spirit into our life. மெய்யான தேவ அன்பு பெற்றவர்களை நாம் தனியாக கண்டுகொள்ளலாம். We can identify people who have the true love of God. பரிசுத்தாவி நமக்கு இருக்கு, நாம் அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியில் நிறைகிறோம், அது மெய்யான அன்பாக இருக்க வேண்டும். We have the Holy Spirit, we do speak in tongues, but that has to be a sincere one in expressions. அந்த அன்பு நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்ம சரம் நிச்சயமாக பரிசுத்தமாக்கப்படும். When we have the true element of the spirit in us, definitely our spirit, soul and body will be sanctified. அதைத்தான் இங்கு புளித்த மா என்ற இடத்திலே லேவியராகமம் 23 பரிசுத்தாவிக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. And that's what in Leviticus 23:17 this is compared to the Holy Spirit, the leaven, the bread made out of 10 deal. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நாம் கொண்டாடினோம். In the death, the Passover, we celebrated the feast of the unleavened bread. இப்போது பரிசுத்தாவியை அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறபடினால நம்முடைய ஆவி ஆத்ம சரத்தை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ளலாம். And because the Spirit of God is poured, shed abroad in our heart, by that Spirit
we can set apart our spirit, soul and body for him. 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக்கி குற்றமற்றதாக இருக்கும்படியாக காக்கப்படுவதாக. 1 Thessalonians 5:23, the God of peace himself sanctify you wholly, your spirit, soul and body for that great day. கிறிஸ்துடைய மரணம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நமக்கு கொண்டு The வந்தது. death of Jesus Christ made us to celebrate the feast of the unleavened bread. பெந்தெகோஸ்தே பண்டிகை ஒரு புளிப்புள்ள அப்பத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வருகிறது. And the feast of Pentecost will bring into us a feast of leaven. ஒரு தேவ அன்பு நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். Because the love of God is shed abroad, spirit, soul and body becomes sanctified. முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும். We have to love God with all of our strength, soul and mind. பவுலுக்குள்ளே அந்த அன்பு வெளிப்பட்டதை வேதாகமத்திலே நாம் காண முடியும். In the epistles of Paul, the traces are there how he loved God with all of his power. அவருடைய அப்போஸ்தலர்களே அந்த அன்பு வெளிப்பட்டதை வேதத்திலே நடபடிகளிலே நாம் காணலாம். In all of the epistles we can find how that love is being demonstrated to the apostles. நாம் இந்த பண்டிகை நாட்களில் அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். This is a feast day. Let us all express that very same love to one another. ஒரு அவயவம் மற்ற அவயவத்தை பார்த்து கவலைப்படட்டும். And let each member care about another member. ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவம் பாடுபட்டு, ஒரு அவயவம் மயவப்பட்டால் மற்ற அவயவம் When மயவப்படட்டும். one member suffers, let another member suffer. One glorified, let all praise. ஒன்றுக்கொன்று ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். Let us make unity with one another. ரோமர் 11:16 வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளையும் பரிசுத்தமாக இருக்கும் என்று பவுல் எழுதுகிறார். And in Romans chapter 11:16 he said, if the root be holy, so are the branches. வேர் என்பது தேவனுடைய ஊழியரை காட்டும். And the roots are the servants of God. நானே செடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus said, I am the plant. விசுவாசிகள் எல்லாம் கிளைகளாக கொடிகளாக And இருக்கிறார்கள். all the believers are branches of it. நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். And he said, abide in me. If you abide in me, you will give much fruit. இந்த மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு வேரிலிருந்து எல்லா சாரமும் வர வேண்டும் என்று ரோமரிலே பவுல் சொல்லுகிறார். In Romans he writes, if the root be holy, so are the branches. The root must suck all the nutritions for the stem and for the branch. அந்த வேரிலிருந்து வரக்கூடிய எல்லா சாரத்துக்கும் எல்லா பலத்துக்கும் நீங்கள் உரியவர்களாக இருக்கிறீர்கள். You are the partakers of all of the essence, all of the nutrition which the root sucks in for the tree. இயேசுவை வெளிப்படையாக காணலாம், ஆனால் இயேசுவுக்கு உள்ளே தேவனுடைய ஊழியர்கள் பூமிக்குள்ளே வேறாக மறைந்திருக்க வேண்டும். And inside Christ Jesus, the servants of God must be like a root hidden down beneath the surface. கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்த வேண்டும். சியோன் என்பது அஸ்திபாரம், அது உள்ளதா இருக்கும். எருசலேம் தான் வெளியே காட்சி அளிக்கும். Christ must be manifested. Zion is underneath the foundation, so it cannot be seen. Only the building, which is the living stone Jerusalem, can be seen. இந்த வேர் பரிசுத்தமாக இருப்பது அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் பரிசுத்தமானது. The root is holy. The roots are the apostolic doctrines. மெய் அப்போஸ்தலர்கள் மெய் அப்போஸ்தல உபதேசத்தை வேரிலிருந்து நமக்கு சாராக அங்கு சத்தாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். The true apostles, they suck all the nutrition of Christ and they transfer it to the church. அப்போஸ்தல உபதேசமே நம்மை கண்டிப்பாக பரிசுத்தமாக்கும். The apostolic truth itself will sanctify us. 2 கொரிந்தியர் 2 கடைசியிலே நாங்கள் அநேகரைப் போல கலப்பாய் பேசாதபடி தேவன் அழி பிரகாரம் துப்புரவாய் பேசுகிறோம். 2 Corinthians chapter 2 last verse, as of many we do not peddle the word of God, but in sincerity and in truth we speak as God has given it to us. இந்த வேறாகிய அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு நல்ல சாரத்தை சத்தை அப்போஸ்தல உபதேசத்தை உங்களுக்கு தருகிறதுனால வேர் பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயமாக கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். And the root, the apostles, if they are holy and their teachings are holy, then even the branches will be holy and healthy and giving fruits. பரிசுத்தமான வேரிலிருந்து நல்ல பரிசுத்தமான அப்போஸ்தல உபதேசங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. From the holy roots, holy, healthy, awesome truths are being transmitted to the branches. அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிக்கதிலும் ஜெபத்திலும் உறுதியாக நாம் தரித்திருப்போம். Let us all abide steadfastly in the apostolic doctrine, in prayers, breaking of bread and in fellowship. நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். So we all know Christ, our Passover, is sacrificed for us. ஆகவே மன்னா நின்று போயிட்டு தேசத்தின் பலனை புசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Manna ceased. Now he has given us a privilege to feed on the product of the land. கொரிந்து சபையில் உள்ள 2 கூட்டத்திலே முதல் கூட்டமாய் நாம் காட்சியளிப்போம். And there were 2 classes in Corinthians.
let us all desire the first class. இந்த மூன்றாவது கூட்டத்திலே காணப்படாத இடத்தில் தான் பவுல் இதை எழுதுகிறார். And Paul also mentions a third class which is not necessary, and this is pertaining to them. நீங்கள் துர்க்குணம் பொல்லாப்பு என்றும் புளித்த மாவை புறம்பே போட்டு துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை கொண்டாடுங்கள். Let us keep the feast not with old leaven, neither with the leaven of malice and hypocrisy, but with unleavened bread of sincerity and truth. இதற்கு மேலாக பெந்தெகோஸ்தே பண்டிகையும் நமக்குரியதாக இருக்கு. After this there is one more feast which is called the feast of Pentecost. தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். He pours his love into our hearts. புளித்த மாவு என்ற இடத்திலே அப்பம் சுடப்பட்டிருக்கிறது. And the bread is being baked with the leaven in it. இங்கு முதற் பலனாய் மாவு பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவுகளும் பரிசுத்தமாக If இருக்கும். the first fruit is holy, so will the lump be holy. கிறிஸ்து தேவன் ஒன்றாக இருக்கிறார்கள். The triune God are in unity. நாம் அவர்களோடு கூட அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் இணைந்திருக்கிறோம். And in the body, the church of Christ, let's be united in one. அவயவங்கள் ஒன்றுக்கொன்று கவலைப்படக்கூடிய இடத்திலே அவயவங்களை இருக்கட்டும். Members individual, but carrying one another. ஒரு அவயம் பாடுபட்டு மற்ற அவயம் பாடுபட்டு ஒரு அவயம் மயப்பட்டு மற்ற அவயம் மயப்படட்டும். When one suffers, another cares. When one glorifies, another rejoices. Let such be the experience of. வேரிலிருந்து அப்போஸ்தல உபதேசம் பரிசுத்தமாக வெளிப்படுகிறது. The root is the apostolic truth, and out of the root, nutrition is being sucked. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் நிச்சயமாக பரிசுத்தமாக இருக்கும். If the root is holy, so are the branches. முழங்கால் படியிட்டு இந்த உபதேசத்துக்கு நம்மை ஒற்றிலுமாய் And ஒப்புக்கொடுப்போம். therefore, let's all kneel down and surrender to this truth. பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பாரில் ரத்தம் சிந்திய நம்முடைய கர்த்தர் Christ our Lord as a Passover lamb who sacrificed for us. யாவும் ஆயிற்றே என்று ஜீவன் வைத்திருக்கிறார். It is finished, and so laid us down his life. நாம் அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே மாறக்கூடிய பாக்கியத்தை வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். There is a promise that we will all be sanctified and qualified for his rapture. That's the promise given to us.